பெண் பாலியல் வன்கொடுமை செய்து நாசமாக்கப்பட்டாள். ஆனால் இதே போன்றுதான் நாமக்கல், மதுரை, திண்டுக்கல் என்று பல மாவட்டங்களிலும் பல வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பேனா சிலைகள் வைக்க நேரமுள்ள அரசுக்கு எங்கே பெண்கள் வன்கொடுமைகளை தடுக்க நேரம் உள்ளது என்றுதான் நான் கேள்வி கேட்பேன். கற்ற கட்டடத்துக்கெல்லாம் கருணாநிதி அவர்களுடைய பெயர். சரி, 5 வருஷம் பேசி பேசி அரசு ஆண்டுட்டீங்க, பேர் வச்சுக்கோங்கலாம். சென்னை பக்கத்துல இருக்க செஞ்சின்ற ஒரு கிராமத்திலையும் அங்க இருக்கிற பேருந்து நிலையத்திலையும் கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார் அஞ்சுகம் அம்மாளுடைய பெயர். நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பாட்டி அஞ்சுகம் அம்மாளுடைய பெயரை பேருந்து நிலையத்திற்கு வைத்துள்ளனர். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன என்பதுதான் என்னுடைய கேள்வியாக உள்ளது. அப்படிப்பட்ட தாயாருக்கு ஏன் பேருந்து நிலையத்தில் பெயர் வைக்கிறீர்கள்? இப்போ இதே மாதிரியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் என் தந்தை போலயே நானும் பாட்டிக்கு பெயர் வைக்கிறேன்னு சொன்னா எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? இதைதான் நான் இங்கே கூற விரும்புகின்றேன். அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சி சேர்ந்த உடனேயே அமைச்சர் பதவி, அதாவது இளைஞரணி மாநில தலைவராக பொறுப்பேற்றார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற 2 மாதத்தில் எம்எல்ஏ சீட்டு, அடுத்த 3 மாசத்துல அமைச்சர் பதவி, அடுத்த 4 மாசத்துல துணை முதலமைச்சர் பதவி. இதுல கட்சிக்காரங்க எல்லாரும் கேக்குறாங்க, நேத்து வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இதேதான் நானும் கேக்குறேன், நேத்து தானே வந்தாரு உதயநிதி ஸ்டாலின், இன்னைக்கு துணை முதலமைச்சரா எப்படிங்க இருக்காரு? இதுதானேங்க நான் கேட்க விரும்புறது. இதை மாற்றுவதற்காக தான் எங்களுடைய தளபதி அவர்கள் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக பல பணிகளை செய்து கொண்டு வருகின்றார். ஏழை பெண்களுக்கும் பாமர பெண்களுக்கும் பல திட்டங்களை வகுக்க உள்ளார். பெண்களுக்கு என்ன வேணும்? நீதி வேணும், நிதி வேணும். ஆனா இப்ப இருக்க அரசுல நிதியும் ஒரே குடும்பத்துலதான் இருக்கே தவிர ஊர்ல இருக்க யாரு குடும்பத்திலயுமே கிடையாது. இதுதான்